முன்னொரு காலத்தில் திரிசங்கு அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். இந்த அரசர் நீதி நேர்மை தவறாமல் தர்மத்தின்படி அவரோட ஆட்சியை செலுத்திட்டு வந்தார். இந்த திரிசங்கு அரசருக்கு தர்மவதி அப்படின்ற ஒரு மனைவியும் இருந்தாங்க. இந்த தர்மவதியும் திரிசங்கும் சேர்ந்து அவங்க நாட்டு மக்களுக்காக என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாமே செஞ்சாங்க. அந்த சமயத்தில் திரிசங்குவோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது அவங்களோட நாட்டுக்கு பொற்கால ஆட்சியாக இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்போ தர்மவதி தீவிரமான விஷ்ணு பக்தியாக இருந்தாங்க. அவங்க எந்தளவுக்கு விஷ்ணு பக்தி அப்படின்னா, தினமும் காலையில் எழுத்து அவங்க விஷ்ணு கோயிலில் போய் விஷ்ணுவுக்கு பிரார்த்தனை பண்ணாமல் அவங்க பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அவங்க கடுமையாக விரதம் இருந்து விஷ்ணுவையே மனசில் நினச்சி அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்போ தர்மவதிக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தை ஒரு ஆண்மகனாக இருக்கணும், அந்த ஆண்மகன் தீவிரமான விஷ்ணு பக்தனாக வரணும், அவன் விஷ்ணுவோட அருளால் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் தன்னோட ஆசையை வச்சுக்கிட்டு தினமும் விஷ்ணு கிட்ட போய் அவர் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்போ திரிசங்குக்கோ தர்மவதிக்கும் ஒரு நாள் அந்த பகவான் விஷ்ணுவோட அருளால் ஒரு பையன் பிறந்தாங்க. அந்த மகனுக்கு அம்பரீசன் அப்படின்னு ஒரு பேரும் வச்சாங்க. அந்த அம்பரீசன் பார்த்தோம் அப்படின்னா தர்மவதி போலவே தீவிரமான விஷ்ணு பக்தனாகவே இருந்தார். அவர் எந்நேரமும் விஷ்ணுவை பற்றியே நினச்சிட்டு இருந்தார், விஷ்ணுவோட நாமங்களை பற்றியே அவர் ஜெபிச்சிட்டு இருந்தார். இப்படியே இருக்கிறப்போ அந்த அம்பரீசன் அப்படிங்கிற அந்த மகன் தான் திரிசங்குக்கு அடுத்து அந்த நாட்டை ஆள போகிற மன்னனாக ஆக போகிற மாதிரி இருந்துச்சு. திரிசங்குவோட காலத்துக்கு அப்புறம் அம்பரீசன் அந்த நாட்டு மன்னனாகவும் ஆனார். அம்பரீசன் தன் தந்தையை போலவே நீதி நேர்மை தவறாமல் தர்மத்தின்படி அவர் நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இப்படி இருக்கிறப்போ அம்பரீசனுக்கு ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த ஸ்ரீமதி அப்படின்ற பெண் குழந்தைக்கு அம்பரீசன் விஷ்ணுவை பற்றியுமே விஷ்ணுவோட பெருமைகளை பற்றியுமே அவர் சொல்லி சொல்லி வளர்த்தாரு. அதனால் அம்பரீசன் போலவே ஸ்ரீமதியோ தீவிரமான விஷ்ணு பக்தியாக இருந்தா. அந்த ஸ்ரீமதியை பார்க்கறதுக்கு அந்த மகாலட்சுமியே பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகு பொருந்தி அந்த பெண் நான் மனந்தா ஸ்ரீஹரியான அந்த மகாவிஷ்ணுவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினைக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே சின்ன வயசுலேருந்து அந்த மகாவிஷ்ணுவே மனசில் நினச்சி தீவிரமான மகாவிஷ்ணு பக்தியாகவே ஆனாங்க. இப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாண வயது வந்ததுக்கப்புறம் அம்பரீசன் ஸ்ரீமதிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேச்சை எடுக்கிறப்போ ஸ்ரீமதி தன் தந்தைகிட்ட போய் சொல்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணால் அந்த மகாவிஷ்ணுவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன், வேறு எந்த ஆண்மகனையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மகாவிஷ்ணுவை மாதிரியே யார் இருக்காங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அம்பரீசன் யோசிக்கிறாரு, சரி நம்ம மகளுக்காக நம்ம என்னென்னமோ நம்ம பண்ணியிருக்கோம், அவளோட ஆசை எல்லாமே நம்ம நிறைவேற்றிருக்கோம், அப்படி இருக்கிறப்போ அவளோட கல்யாணமோ நம்மளோட மகளோட ஆசைப்படி நம்ம நிறைவேற்றலாம், அதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலான்னு சொல்லி அவர் இருக்காரு. இப்படி ஸ்ரீமதி ஒரு பக்கம் இருக்க அதே காலகட்டத்தில் நாரத முனிவர் சிவனை நோக்கி பயங்கரமாக கடுமையாக தவம் பண்ணிட்டு இருக்காரு. நான் சிவனை பார்த்தே அவன் சிவ தத்துவத்தோட விளக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லி அவர் சிவன் மேலே தீவிரமாக அவர் தவம் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் தவம்ங்கிறது ஒரு நாள் 2 நாளாக கிடையாது, வருஷ கணக்கில் நீண்டு போய்கிட்டே இருக்கு. சிவன் மனசு இறங்குற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நாரத முனிவரோ விடாப்பிடியாக அவர் சிவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்போ இந்திரன் ரொம்ப பயப்படுறான். என்னடா இது, நாரத முனிவர் சிவனை நோக்கி இவ்வளோ தவம் பண்ணி அவரோட தவ வலிமை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்மளோட பதவி தான் பறிப்போகுமே, நம்மளோட பதவி பறிப்போகக்கூடாது, அதனால நம்ம நாரத முனிவரை சிவனை பார்க்கறதுக்கு அவர் சிவதவத்தில் வெற்றியடைய நம்ம விடக்கூடாது, அது என்னென்ன இடைஞ்சல்கள் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணணும், அப்போ தான் நாரத முனிவரோட தவம் கலையும், அப்போ தான் நம்மளோட பதவியை நம்ம தக்க வச்சுக்க முடியும்னு சொல்லி இந்திரன் யோசிக்கிறாரு. அதனால் இந்திரன் என்ன பண்ணாருன்னா தேவலோக அழகியல் அழைச்சி, நீங்கள் நேராக நாரதர் இருக்கிற வனத்துக்கு போங்க, நாரத முனிவரோட தவத்தை கலைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்க, அவரை காம வலையில் சிக்க வச்சு அவர் தவத்தில் கலைய வைக்கணும், அப்போ தான் சிவன் இருந்தால் அவர் வரங்கள் வாங்க முடியாது, அப்போ தான் என்னோட பதவியை நான் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்திரன் சொல்கிறாங்க. இந்திரன் சொன்ன கேட்ட உடனே தேவலோக அழகியல் எல்லாமே பூலோகத்துக்கு நாரத முனிவர் இருக்கிற அந்த வனத்துக்கு போகிறாங்க. நாரத முனிவரை சுற்றி அவங்க என்னென்னமோ சேஷ்டைகள் பண்ணுறாங்க. நாரத முனிவர் நம்மளோட காம வலையில் மாட்டிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அழகியிலும் நாரத முனிவருக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நாரத முனிவர் எதையுமே பொருட்படுத்தலை. அவர் மனசில் சிவனை மட்டுமே நினச்சிட்டு இருந்தார். சிவநாமத்திலேயே அவரோட மனசு லகிச்சிருந்ததுனால அவரோட தவம் ரொம்ப ஆழ்ந்த தவமாக இருந்துச்சு. இப்படி சிவனோட நாமத்தில் லகிச்சு போய் நாரத முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த தேவலோக மங்கைகள் செஞ்ச எந்த ஒரு சேஷ்டையுமே நாரத முனிவரை பாதிக்கலை. அதனால் அவர் காமத்தை வென்று சிவனை பார்க்கறதுக்கு அவர் தயாரானார். சிவபெருமானோ இந்த தடங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. என்னடா இது, இந்திரன் தேவலோக மங்கைகளை வச்சு இந்த அளவுக்கு நாரத முனிவரை துன்புறுத்துறாரு, ஆனால் நாரத முனிவர் நம்மளையே நினச்சி தவம் பண்ணுறாரு, அப்படின்னா நாரத முனிவர் சிறந்த பக்தன் தான், அவருக்கு நம்ம காட்சி கொடுக்கணும்னு சொல்லி சிவபெருமான் நாரத முனிவர் முன்னாடி காட்சியும் கொடுக்குறாரு. நாரத முனிவர் கேட்குற வரங்களையும் கொடுக்குறாரு. சிவபெருமான்ட்டு வரங்கள் வாங்கின நாரத முனிவர் ரொம்ப சந்தோஷமாகறாரு. பரவாயில்ல, நான் ஒரு வழியாக சிவனை பார்க்க நான் தயாராகிட்டேன், தகுதியாயிட்டேன், அவர்கிட்ட வரங்களும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே
சமயத்தில் இந்திரன் வந்து தன்னோட தவத்தை கலைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. இந்திரன் வந்து நம்மளோட தவத்தை கலைக்கிறதுக்கு தேவலோக மங்கைகளும் தேவலோக அழகிலும் அழிச்சு நம்மளை வந்து காம வலையில் சிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்ணான். ஆனால் நம்ம எதுலேயுமே வந்து சிக்காமல் காமத்தை வென்று நம்ம வந்து மிகப்பெரிய தவ யோகியாக நம்ம வந்து இன்றைக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமிதம் அடைஞ்சார். காமத்தை வென்ற முனிவர் அப்படின்ற பட்டத்தை கேட்குறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் அதை நினச்சி அவர் மனசில் கர்வம் பொங்க ஆரம்பிச்சது. அதோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அகங்காரம் அப்படிங்கிறது தலைக்கு ஏற ஆரம்பிச்சது. சரி, இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம வந்து நம்மளோட தந்தையான பிரம்மர்கிட்ட போய் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேகமாக பிரம்மலோகத்துக்கு போகிறாரு. பிரம்மலோகத்துக்கு நாரத முனிவர் வந்ததை பார்த்த உடனே பிரம்மன் புரிஞ்சுக்கிறாரு நடந்த விஷயம் என்ன, நாரதர் நம்மகிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி. நாரதரை பார்த்த உடனே பிரம்மன் சொல்கிறாரு, பரவாயில்ல நாரத முனிவரே, நீங்கள் தவம் பண்ணி கடைசியில் சிவன்கிட்ட வரங்களை வாங்கிட்டீங்க, அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காமத்தை வென்றுதான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் சிவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்ததுனால நீங்கள் சிவநாமத்திலே வந்து லகிச்சிருந்தீங்க. அந்த சிவநாமத்தின் பலனால தான் வந்து காமம் வந்து உங்களை எதுவுமே பண்ண முடியல, தேவலோக மங்கையோட காம வலையில் நீங்கள் மாட்டாமல் இருந்திருக்கீங்க. இது உங்களோட தவ பலன் கிடையாது, அந்த சிவநாமத்தோட சக்தி தான் வந்து. ஏன்னா சிவனால் மட்டும்தான் காமத்தை ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கிறதுனால தான் உங்களால் காமத்தை ஜெயிச்சு சிவன்கிட்ட இருந்து வரங்கள் வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பிரம்மன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நாரத முனிவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. எங்கே நான் வந்து ஒரு மிகப்பெரிய யோகி ஆயிடணும், நான் பெரிய முனிவர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு பொறாமையில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. சிவனோட சக்தியாலலாம் நான் காமத்தை ஜெயிக்கலை, என்னோட தவ பலனாலேயோ என்னோட மனோபலத்தாலேயும் தான் நான் காமத்தை ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்கே என்னோட புகழ் அப்படிங்கிறது திக்கெங்கும் பரவ போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறாமப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் சொல்கிறாரு. பிரம்மனுக்கு கோவம் வருது. நாரத முனிவரே, உங்களுக்கு அகங்காரம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது, கண்டிப்பாக இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நாரத முனிவர் வந்து அவர் எதுவுமே பேசாமல், நான் வந்து உன்கிட்ட சொன்னால் நீ வந்து என்னை ஏற்றுக்க மாட்டேன், என்னோட புகழ் வந்து பெருசாகிறது உனக்கு பிடிக்கல, அதனால் நான் வந்து யார்கிட்ட சொல்லணுமோ அங்கே போய் சொல்கிறேன், அப்போ தான் எனக்கு தக்க பலன் கிடைக்கும், அப்போ தான் எனக்கு வந்து தக்க வாழ்த்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு. இப்படி அகங்காரத்தோடையும் ஆணவத்தோடையும் கிளம்புற நாரத முனிவர் எங்கே போகிறாரு? அவரோட கர்வம் வந்து ஒழிக்கப்பட்டுச்சா? உண்மையிலே நாரத முனிவரோட மனோபலத்தால் தான் வந்து அந்த காமம் அப்படிங்கிறத அவர் ஜெயிச்சாரா, இல்லை சிவனோட சக்தியால் ஜெயிச்சாரா? இப்போ என்ன ஆக போகுது? நாரத முனிவருக்கு இதுக்கப்புறம் எங்கே போகிறாரு, அவர் என்ன யார் யாரை சந்திக்கிறாரு, அவரோட கதை என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. பிரம்மலோகத்திலேருந்து ரொம்ப கோபமாக கிளம்புன நாரத முனிவர் வந்து நேராக எங்கே போகிறாருன்னா வைகுண்டத்துக்கு போகிறாரு. வைகுண்டத்துக்கு போய் நம்ம திருமால் கிட்ட நடந்தது சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் தான் நம்மளோட சாதனையை பார்த்து பெருமைப்படுவார், அது மட்டும் இல்லாமல் அவர் தான் நம்மளை வாழ்த்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட நாரதர் என்ன பண்ணுறாருன்னா நேராக வைகுண்டத்துக்கு போகிறாரு. திருமாலை பார்த்து அவர் வணங்கவும் செய்கிறாரு. திருமால் வைகுண்டத்தில் நாரதரை பார்த்த உடனே அவர் யோசிக்கிறார், என்ன நாரத முனிவர் என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மாதிரி திமிரா வந்திருக்காரு, என்ன பண்ணிட்டு வந்திருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் நாரதரை பார்த்து ஒரு புன்சிரிப்போட நாரதரை வரவேற்கிறாரு. நாரத முனிவர் வந்து திருமாலை பார்த்து வணங்கிட்டு, திருமாலே நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே திருமால் சொல்கிறாரு, என்ன நாரதரே, நீங்கள் வந்து என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு திமிரா ஒரு ஆணவத்தோடு வந்த மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறப்போ நாரத முனிவர் சொல்கிறாரு, நான் வந்து சிவனை நோக்கி கடுமையாக தவம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் இந்திரன் வந்து இந்திரலோக அழகியில் என்னை சுற்றி அனுப்பி என்னோட தவத்தை கலைக்கிறதுக்கு அவங்க என்னென்னமோ காம வலைகள் விரிச்சாங்க. ஆனால் நான் எதுலையுமே சிக்காமல் நான் சிவனோட தவத்தில் ஜெயிச்சு சிவன்கிட்டருந்து வரங்கள் வாங்கிட்டேன். பார்த்தீங்களா, நான் வந்து காமத்தை வென்றவன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மகாவிஷ்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே நாரதரை பார்த்து சொல்கிறாங்க, நாரத முனிவரே, நீங்கள் இன்னும் காமத்தை வெல்ற அளவுக்கு நீங்கள் வந்து தயாராகலை. நீங்கள் காமத்தை ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசில் சிவனோட நாமம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனால் சிவன் வந்து உங்களோட தவத்துக்காக அவர் கொஞ்சம் கருணை காட்டியிருக்காரு. அந்த கருணையின் பிரதிபலனை தான் நீங்கள் வந்து காமத்தை வென்று இருக்கீங்க, சிவன்கிட்டருந்து வரங்களும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறாரு. ஆனால் நாரத முனிவர்னால அதை ஏற்றுக்கவே முடியல. அப்போ தான் மகாவிஷ்ணு யோசிக்கிறாரு, நம்ம நாரத முனிவர்கிட்ட இப்படியே சொன்னோம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அதனால் அவருக்கு நல்ல புத்தி புகட்டணும் அப்படின்னா ஒரு சூழலில் நாரத முனிவரை சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு யோசிக்கிறாரு.
இப்படி யோசிச்சுட்டு இருந்த மகாவிஷ்ணு வந்து திடீர்னு நாரதரை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறார். நாரத முனிவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன மகாவிஷ்ணுவே என்னை பார்த்து சிரிக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை நாரத முனிவரே, பூலோகத்தில் வந்து ஸ்ரீபுரம் அப்படின்ற ஒரு நாட்டை வந்து அம்பரீசன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆட்சி பண்ணி வந்துட்டுருக்காரு. அந்த மன்னனுக்கு ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு மகளும் இருக்கா. அந்த மகள் வந்து ஒரு மிகப்பெரிய பேரழகியாக இருக்கா. அந்த மகளுக்கு திருமண வயது வந்ததுனால அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவர் சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மிகப்பெரிய மன்னர்களுக்கும் வீரர்களுக்கும் அவர் வந்து அழைப்பு அனுப்பியிருக்காரு. ஏன் இந்த சுயம்வரத்தில் அந்த ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தேவலோக ஆண்கள் கூட போட்டி போட்டு வந்துட்டு இருக்கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான சுயம்வரம் நடந்துட்டுருக்கு. எனக்கே வந்து அந்த சுயம்வரத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்படுற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு வந்து அந்த சுயம்வரத்தை பற்றி பயங்கரமாக சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நாரத முனிவர் வந்து, இப்படி ஒரு சுயம்வரமா, எனக்கு தெரியாமல் பூலோகத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய சுயம்வரம் நடக்குது அப்படின்னா நான் போகாமல் எப்படி, நான் போய் அந்த சுயம்வரத்தை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் நேராக கிளம்புறாரு. அப்போ தான் மகாவிஷ்ணு நினைக்கிறாரு, நாரத முனிவருக்கு பாடம் புகட்டுறதுக்கு சரியான நேரம் வந்துருச்சு. இந்த நிகழ்வை வச்சே நாரத முனிவர் வந்து மடக்கி அவரோட தப்பை வந்து நம்ம சுட்டி காட்டணும், அவரோட அகங்காரத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு. மகாவிஷ்ணு சொன்னதை கேட்ட உடனே நாரத முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமோ ஆர்வமோ ஏற்படுது. இந்த சுயம்வரத்தை கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேகமாக ஆர்வத்தோட அவர் பூலோகத்துக்கு வராரு. நேராக ஸ்ரீபுரத்துக்கு போகிறாரு. அங்கே அம்பரீசனோட மகள் ஸ்ரீமதியோட சுயம்வரம் நடந்துகிட்ருக்கு. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா பல மன்னர்கள், பல இளவரசர்கள், பல வீரர்கள் நிறைய பேர் அங்கே போட்டி போட்டு நின்றுட்டுருக்காங்க. ஏன் தேவலோக ஆண்கள் கூட நிறைய பேர் அங்கே வரிசையில் நின்றுட்டு என்னை திருமணம் செஞ்சிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு நின்று பார்த்துட்ருக்காங்க. ஆனால் யாரையுமே வந்து அந்த ஸ்ரீமதி தேர்ந்தெடுக்கலை. அந்த சமயத்தில் தான் ஸ்ரீமதி வந்து அவ்வளோ பெரிய அழகியா அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் ஸ்ரீமதியை பார்க்கறதுக்கு போகிறாரு. போய் ஸ்ரீமதியை பார்த்த உடனே அவர் மனசை பறி கொடுத்துட்றாரு. ஸ்ரீமதியோட அழகு அப்படிங்கிறது சாட்சாத் அந்த மகாலட்சுமியை விட அழகாக இருந்தாங்க. அப்பேற்பட்ட அழகியான ஸ்ரீமதியை பார்த்த உடனே நாரத முனிவருக்கு கல்யாணம் பண்ணால் இப்படி ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்படுது. ஸ்ரீமதி கிட்ட தன்னோட மனசை பறி கொடுத்து அவர் மனசில் ஒரு சஞ்சலமும் ஏற்படுறாரு. அப்படி இருக்கிறப்போ நாரதர் வந்து கொஞ்சம் கூட தயங்காமல் நேராக அம்பரீசன் கிட்ட போகிறாரு. அம்பரீச மன்னரே, உன்னோட மகள் ஸ்ரீமதியை பார்த்த உடனே எனக்கு உன்னோட மகளை தான் திருமணம் பண்ணணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் உன்னோட மகளை வந்து எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் கேட்குறாரு. கேட்ட உடனே அம்பரீசன் ரொம்ப தயக்கத்தோடு சொல்கிறாரு, நாரத முனிவரே, என்னோட மகளை உங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறது எனக்கு வந்து தயக்கம் எதுவும் இல்லை. ஆனால் என் மகள் வந்து கல்யாணம் பண்ணால் அந்த ஹரியை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவள் நின்றுட்டுருக்கா. ஏன்னா அவள் தீவிரமான ஹரிபக்தியாக இருக்கா. யார் வந்து ஹரியை வந்து ஹரி மாதிரியே இருக்காங்களோ, இல்லை அந்த ஹரியே வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நாரத முனிவருக்கு ஒரே குழப்பம் ஏற்படுது. என்னடா இது, நம்ம ஒரு விஷயம் நினச்சி அது முடியல அப்படின்ற வார்த்தையே கிடையாது. ஆனால் என்னன்னா, இந்த பெண் வந்து ஹரி மாதிரி இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஆசைப்படுறா. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அப்படியே அம்பரீசன்கிட்ட சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, உங்கள் பெண் ஆசைப்படுற மாதிரியே அந்த உருவம் கொண்டு நான் வருவேன், நான் வந்து எப்படியாவது ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அம்பரீசனும் வந்து பரவாயில்ல, உங்களால் அப்படி முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஒரு வழி அனுப்பி வைக்கிறாரு. நாரத முனிவருக்கு தான் நினச்ச காரியம் வந்து என்றைக்குமே முடியாமல் போனதில்லை அப்படின்னு அவர் மனசில் நினச்சிட்டு நேராக அவர் என்ன பண்ணுறாருன்னா வைகுண்டத்துக்கு வேகமாக போகிறாரு. போன உடனே மகாவிஷ்ணு பார்த்த உடனே நாரத முனிவர் அவர் ஒரு ஏக்கத்தோடையும் அவர் வந்து ஒரு மன சஞ்சலத்தோடையும் அவர் மகாவிஷ்ணு பார்த்து கேட்குறாரு, மகாவிஷ்ணுவே, எனக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுத்தாகணும். என்ன வரம் அப்படின்னா, என்னை யார் ஹரின்னு நினச்சிட்டு என்னை பார்க்குறாங்களோ என்னோட முகம் வந்து ஹரி மாதிரியே காட்சி கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு வரத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மகாவிஷ்ணுவோ, நீ கேட்ட வரம் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு மகாவிஷ்ணு கொஞ்சம் கூட தயங்காமல் நாரதரை பார்த்து சொல்கிறாரு, நாரத முனிவரே, எனக்கு மண்ணுலகத்தில் ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்து இந்த வரத்தோட விளக்கத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு மகாவிஷ்ணு வந்து கிளம்பிடுறாரு. கிளம்பினோடனே நாரதர் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு வரம் கிடைச்ச சந்தோஷத்தில் நேராக ஸ்ரீபுரத்துக்கு வராரு. ஸ்ரீபுரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த அம்பரீசன் அப்படின்ற மன்னனை கூப்பிடுறாரு. அம்பரீச மன்னரே, உன்னோட மகளை வந்து அழைச்சிட்டு வாங்க, என்னை வந்து ஹரி அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா என் முகம் ஹரி மாதிரியே தெரியும், அதனால் என்னை வந்து உன் மகள் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அம்பரீசரும் ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து தன்னோட மகளான ஸ்ரீமதியை அழைச்சிட்டு வராங்க. ஸ்ரீமதியை ரொம்ப பணிவாக நாரதர் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. ஸ்ரீமதியும் ரொம்ப பயபக்தியோட ஹரியின் மனசில் நினச்சிட்டு நாரதரை பார்க்குறாங்க. நாரதரை பார்த்த உடனே ஸ்ரீமதிக்கு ஒரே பயம் ஏற்படுது. ஐயையோ, இந்த ஆண் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஓடுறாங்க. நாரத முனிவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, ஹரின்னு நினச்சி பார்த்தா என் முகம் ஹரி மாதிரி தெரியணும்னு சொல்லி தான் வரம் கேட்டோம். அப்படி இருக்கிறப்போ இந்த ஸ்ரீமதி ஏன் இப்படி பயந்து ஓடுறா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நேராக போய் அவர் கண்ணாடியை பார்க்குறாரு. பார்த்தா அவரோட முகம் வந்து ஒரு குரங்கு மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே நாரத முனிவருக்கு
மகாவிஷ்ணுவுக்கு பயங்கர கோபம் வருது. என்னடா இது, மகாவிஷ்ணு நம்மளை இப்படி ஏமாத்திட்டாரு, நம்ம கேட்ட வரத்தை நம்ம கொடுக்கலையே, நம்ம ஆசைப்படுற நம்மளோட காதலியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் ஒரு உதவி பண்ணலையே அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக அவர் நேராக வைகுண்டத்துக்கு போகிறாரு. வைகுண்டத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணுவோட மடியில் அந்த ஸ்ரீமதி அப்படின்ற பெண் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நாரத முனிவர் இடிஞ்சு போகிறாரு. என்னடா இது, மகாவிஷ்ணுகிட்ட நம்மளோட காதலியை, அதாவது நம்ம மனசில் நம்ம விருப்பப்படுற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரம் கேட்டோம் அப்படின்னா அந்த பெண்ணையே மகாவிஷ்ணு திருமணம் பண்ணிட்டு அவர் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. இது எந்த வகையில் நியாயம்? எனக்கு துரோகம் பண்ண இந்த மகாவிஷ்ணு நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பயங்கர கோபமாக அவர் மகாவிஷ்ணுவை போய் பார்க்குறாரு. மகாவிஷ்ணு முன்னாடி போய் நிற்கிறாரு. நாரத முனிவர் வந்ததை பார்த்த உடனே மகாவிஷ்ணு ரொம்ப புன்சிரிப்போட நாரத முனிவரை, வாங்க நாரத முனிவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நாரத முனிவருக்கு பயங்கர கோபம் வருது. நீங்க எல்லாம் மகாவிஷ்ணுவா, நீ எல்லாம் பரம்பொருளா, உன்னை நம்பி நான் ஒரு வரம் வாங்கினேன், என்னை இப்படி மோசம் பண்ணி கழுத்தெடுத்துட்டியே, நான் ஆசைப்பட்ட அந்த பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்கு வந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லி மகாவிஷ்ணுவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. மகாவிஷ்ணு சொல்றாரு, நான் ஒன்றும் தப்பான வரங்கள்லாம் கொடுக்கல, நீங்க கேட்ட வரத்தை தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாரத முனிவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட என்ன வரம் கேட்டேன்? என்ன முகத்தை யார் ஹரின்னு சொல்லி நினைச்சு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஹரி மாதிரி காட்சி கொடுக்கணும் தானே வரம் கேட்டேன். நீங்க எனக்கு ஏன் இப்படி ஒரு வரத்தை கொடுத்தீங்க? என் முகத்தை பார்த்தோன்னே குரங்கு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்றாங்க, ஹரின்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று நாராயணன் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொரு அர்த்தம் குரங்கு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எந்த ஹரியை நினைச்சு கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல, நான் குரங்கு அப்படின்ற ஹரியை நினைச்சு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நாரத முனிவருக்கு கோவம் இன்னும் தலைக்கு மேலே ஏறுது. என்ன மகாவிஷ்ணு, என்கிட்டே வார்த்தை ஜாலங்களில் விளையாடுறீங்களா? கண்டிப்பா உங்களை நம்பி வந்ததுக்கு என்னை மோசம் அடைய வச்சிட்டீங்க, அதனால நான் உங்களுக்கு சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நாரதர் மகாவிஷ்ணு பார்த்து சாபம் கொடுக்குறாரு. எப்படி நான் ஆசைப்பட்ட பெண்ணை நான் அடைய முடியாம இன்னொருத்தரான நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி உங்களோட மனைவியை ஒருத்தன் கடத்திட்டு போவான். அந்த கடத்திட்டு போன மனைவியை காப்பாத்துறதுக்கு என்னை மாதிரி குரங்கு முகம் கொண்ட ஒருத்தன் தான் உனக்கு உதவி பண்ணுவான். வானவர்களோட உதவியால தான் உன்னோட மனைவியை நீங்க திரும்ப கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சாபமும் கொடுக்குறாரு. இதை கேட்ட உடனே மகாவிஷ்ணு சொல்றாரு, நாரத முனிவரே கோவப்படாதீங்க, நீங்க காமத்தை வென்றவன் அப்படின்னு சொல்லி தலைக்கு மேல அகங்காரத்தை வச்சு சுத்திட்டு இருந்தீங்க. உங்க அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கும் நீங்க காமத்தை இன்னும் ஜெயிக்கிற அளவுக்கு உங்க மனநிலை வரல அப்படிங்கிறத சுத்தி காட்டுறதுக்கும் தான் நான் இந்த நிகழ்வுகள் அப்படின்றத கொண்டு வந்தேன். ஸ்ரீமதியை பார்த்த உடனே உங்க மனசுல ஒரு காம ஆசை உற்பத்தி ஆயிடுச்சு, ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி காமத்தை வென்றவனா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நாரத முனிவர் அப்பதான் யோசிக்கிறாரு, ஆஹா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம சிவ மேல பக்தியா இருந்ததுனாலையும் சிவநாமத்துல லகிச்சிருந்ததுனாலையும் தான் நம்ம இந்திரன் பண்ண விஷயங்கள்ல நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். நம்ம சிவனோட சக்தியாலையும் சிவனோட கருணையாலையும் தான் நம்ம காமத்தை வென்று இருக்கோம் அப்படிங்கிறது இப்போதான் எனக்கு புரியுது. நம்ம பிரம்மதேவன் சொல்றப்பையும் நம்ம புரிஞ்சிக்கல, மகாவிஷ்ணு சொன்னப்பையும் புரிஞ்சிக்கல, இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஞானம் அப்படிங்கிறதே பிறக்குது அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் தான் மகாவிஷ்ணு சொல்றாங்க, இந்த ஸ்ரீமதி அப்படிங்கிறவங்க லக்ஷ்மியோட அம்சத்துல பிறந்திருக்காங்க. அவங்க என்னையவே திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் என் பக்தியோட ஆசைக்கிணங்க நான் பூலோகத்தில் போய் ஸ்ரீமதியை திருமணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்றாரு. அப்போ நாரத முனிவர் சொல்றாரு, நான் பண்ண மிகப்பெரிய தப்பை எனக்கு ரொம்ப அழகாக சுட்டி காட்டினீங்க, ஆனால் என்னோட சாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு, இதை நான் என்ன பண்ணுறது, நான் தெரிஞ்சு தெரியாமலும் உங்களுக்கு சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, பூலோகத்தில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேலை என்ன அப்படின்னா நான் பூலோகத்தில் ஒரு அவதாரம் எடுக்க போகிறேன். அந்த அவதாரத்தில் என்னோட மனைவியை ஒருத்த அபகரிச்சிட்டு போவான். அதாவது நீங்கள் கொடுத்த சாபத்தின்படி என்னோட மனைவியை ஒருத்த அபகரிச்சிட்டு போவான். அப்போ உங்களை மாதிரியே, அதாவது குரங்கு முகம் படைச்ச ஒரு வானர வீரன் தான் எனக்கு மிக்க உதவி பண்ணுவான். என் மனைவியை திரும்ப கொண்டு வரதுக்கு அவன் தான் எனக்கு உறுதுணையாக இருந்து உதவி பண்ணுவான். இந்த சாபத்தை நான் வரமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி மகாவிஷ்ணு நாரதரோட சாபத்தை வரமாகவும் ஏற்றுக்கிட்டாரு. இந்த சாபத்தின்படி தான் மகாவிஷ்ணு இங்கே பூலோகத்தில் ராமாவதாரம் அப்படின்ற அவதாரம் எடுத்தார். நாரதின் சாபத்தின்படி மகாவிஷ்ணுவோட மனைவியை ராவணன் கடத்தி கொண்டு போயிடுவான். அப்போ ராவணன் கிட்டேருந்து சீதையை மீட்கிறதுக்காக வானர வீரனாக இருக்கக்கூடிய ஹனுமான் தான் உதவி பண்ணுவார். அதாவது அந்த நாரதர் எப்படி குரங்கு முகத்தோடு இருந்தாரோ அதே மாதிரி குரங்கு முகம் கொண்ட ஹனுமார் தான் மகாவிஷ்ணுவுக்கு, அதாவது ராமருக்கு உறுதுணையாக இருந்து சீதையை மீட்டு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி அவர் சீதையை மீட்டு கொண்டு ராமரோட சேர்ப்பார்.